குடிக்க கொஞ்சம் தண்ணி கிடைக்குங்களா? 1 லிட்டர் வேணுங்களா 2 லிட்டர் வேணுங்களா? என்கிட்ட காசே இல்லை, ஒரு டம்ளர் தண்ணி மட்டும் கொடுங்க போதும். காசு கொடுத்தாதான் தண்ணி. அவங்களுக்கு குடிக்கிறதுக்கு கொஞ்சம் தண்ணி தாங்க. தம்பி உனக்கு ஒன்றும் தெரியாது, அம்மா வந்தா என்னதான் திட்டுவாங்க. அம்மா ஒன்றும் சொல்ல மாட்டாங்க. துவைச்ச வாய்க்கு ஃபர்ஸ்ட் தண்ணி கொடுங்க. இந்தாங்க தண்ணி. ரொம்ப நன்றிப்பா, தண்ணி தாக்கத்துல மயக்கமே வந்துச்சு, நான் வரேன். யாராவது 1 லிட்டர் தண்ணி வேணும் 2 லிட்டர் தண்ணி வேணும்னு கேட்டா காசை வாங்கிட்டு தண்ணி கொடு. குடிக்க தண்ணி வேணும்னு கேட்டா நம்ம குடிக்க வச்சிருக்கோம்ல, அது குடுறா. தண்ணி கொடுத்தா புண்ணியம் தானே. முன்னாடிலாம் நம்ம வீட்டுக்கு யாராவது வந்தா குடிக்க ஒரு டம்ளர் தண்ணி கொடுப்போம், ஞாபகம் இருக்கா? என்னைக்கு இந்த பாட்டில் தண்ணி அரைச்சி வச்சாங்களோ அன்னைக்கே எல்லாமே மாறி போச்சு, நம்ம மனிதாபிமானமும் போயிடுச்சு. இன்னைக்கு இல்லை, என்னைக்குமே நம்ம கடைக்கு வந்து குடிக்க தண்ணி வேணும்னு கேட்டா நம்ம வச்சிருக்க தண்ணி கொடு. தயவு செஞ்சு அதையும் சேல்ஸ் பண்றாதீங்க. நேற்று எனக்கு கொஞ்சம் ஊறுகாய் எடுத்து வந்தீங்களே, அது எந்த பிராண்டு? டேஸ்ட் சூப்பரா இருந்துச்சு. அந்த ஊறுகாய் நான் வீட்டில் தான் செஞ்சேன், உங்களுக்காக எடுத்துட்டு வந்தேன். உண்மையா சொல்றீங்க? டேஸ்ட் சூப்பரா இருந்துச்சு. நீங்க மட்டும் ஊறுகாய் பிசினஸ் பண்ணீங்கன்னு வச்சுக்கோங்க, எங்கேயோ போயிடுவீங்க. நீங்க தான் இப்படி சொல்றீங்க. எங்க வீட்டுல இது வரைக்கும் யாரும் ஒரு வார்த்தை கூட சொன்னதே இல்லை. எந்த வீட்டுல தான் நம்ம சமைச்சு போறது நல்லா இருக்குன்னு சொல்றாங்க, குறை மட்டும் தான் சொல்லுவாங்க. நான் சீரியஸாவே சொல்றேன், ஸ்டார்ட் பண்ணுங்க. நான் இருக்கிற நிலைமையில நான் எங்க பிசினஸ் ஸ்டார்ட் பண்றது? என்கிட்ட ஒரு ஐடியா இருக்கு. நம்ம கடைக்கு வராங்க ரெகுலர் கஸ்டமர், அவங்களுக்கு சாம்பிள் மாதிரி கொஞ்சம் கொடுத்து பார்ப்போம். ஒருவேளை அவங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா நெக்ஸ்ட் டைம் நம்மள்ட்டே வாங்குவாங்களே. ஒருவேளை நான் தோத்துட்டா எனக்காக நீங்க ஏன் ரிஸ்க் எடுக்கிறீங்க? நான் உங்க ஊறுகாய் விற்கிறதுக்கு நம்ம கடையிலேயே சின்னதா ராக்கு தரேன். ஒரு விஷயத்தை செய்யறதுக்கு முன்னாடி ஏன் தோத்துறோம் சொல்றீங்க? ஒருவேளை ஜெயிச்சிட்டீங்கன்னா? நீங்க சொல்றீங்க, நான் ஸ்டார்ட் பண்றேன், ஆனா நீங்க தான் எனக்கு சப்போர்ட் பண்ணணும். தைரியமா ஸ்டார்ட் பண்ணுங்க, என் சப்போர்ட் என்னைக்குமே உங்களுக்கு இருக்கும். அக்கா, உருளைக்கிழங்கு சிப்ஸ் பாக்கெட் ஒன்று தாங்க. 50 ரூபா வச்சுடா. சிப்ஸ் பாக்கெட் நல்லா இருக்குமா? குழந்தைங்க சாப்பிட்றது டேட்டு முடிஞ்சிருக்கு போது பார்த்து கொடுங்க. சிப்ஸ் எல்லாம் சூப்பரா இருக்குடா, எக்ஸ்பைரி இருக்க சான்ஸே இல்லை. அடிக்கடி டேட்டை பார்த்து ஃப்ரெஷ் டேட் மட்டும் தான் வைப்போம். நான் ஏற்கனவே ஒரு 50 ரூபா தரணும், சேர்த்து எடுத்துக்கோங்க. எனக்கு அந்த சிப்ஸ் வேணும். கௌஷிக்கு ஒரே ஒரு பேக்கெட் தான் இருந்தது, அதுவும் கஸ்டமருக்கு கொடுத்துறேன். இன்னைக்கு ஈவினிங் ஸ்டாக் வரும், கண்டிப்பா உனக்கு தருவேன். இல்லம்மா, எனக்கு அந்த பாக்கெட் தான் வேணும். சொல்றது கேளுப்பா. பரவாயில்லக்கா, சின்ன புள்ள கேட்கறாள், அவங்ககிட்டயே கொடுங்க. சாயந்தரம் ஸ்டாக் வருதுன்னு சொல்றீங்களா, அப்போ வந்து வாங்கிக்கிறேன். காசு உங்ககிட்டயே இருக்கட்டும், நான் வரேன். ஏன்ப்பா சொல்றதே புரிஞ்சுக்க மாட்டேங்கிற? ஒரு நாள் கஸ்டமர் போயிட்டாங்க பாரு, நான் தான் ஈவினிங் தரேன்னு சொன்னேன்ல. அந்த சிப்ஸ் பாக்கெட் எக்ஸ்பைரி, அதனால தான் அப்படி சொன்னாங்க. எக்ஸ்பைரிலாம் இருக்காதுப்பா, நேற்று தான் செக் பண்ணி எல்லாத்தையும் வைக்க சொல்லியிருந்தேனே. ஆமாப்பா, டேட் நேத்தியோட முடிஞ்சு போச்சு, மறுபடியும் யாரோ தூக்கி ராக்கிலே வச்சிருக்காங்கப்பா. சாரிப்பா, நீ எதுக்கு சொல்றேன்னு தெரியாமே திட்டேன். இந்த பேக்கெட் மட்டும் கஸ்டமர்கிட்ட கொடுத்துருந்தோன்னு வச்சுக்கோ, நம்ம மேல வச்சிருக்க நம்பிக்கையே போயிருக்கோம். பரவாயில்லம்மா, திட்டினது நீங்க தானே. தம்பி அம்மா இல்லையாப்பா? அம்மா வெளியே போயிருக்காங்க. நீனு தம்பி எல்லாம் நல்லா இருக்கீங்களா? என்ன ஞாபகம் இருக்கா உனக்கு? எனக்கு நீங்க யாருன்னே தெரியலையே. நீங்க எல்லாம் சின்ன பிள்ளையா இருக்குள்ள பார்த்தது, இப்ப எல்லாம் மறந்துட்டீங்க. இந்த பத்திரிக்கை அம்மா வந்தோடனே கொடுத்துருங்க. என் பேர் சத்யான்னு சொல்லுங்க, எல்லாரும் குடும்பத்தோட கல்யாணத்துக்கு கண்டிப்பா வந்துடணும். அம்மா வந்தோடனே கண்டிப்பா கொடுத்துட்றேன். சரி, நான் வரேன். A few moments later. கலெக்ஷனுக்கு எத்தனை பேர் வந்தாங்க? எல்லாரும் காசு கொடுத்தே இல்லையா? எல்லாத்தையும் டைரியில எழுதிட்டோமா. ஒருத்தவங்க வந்து பத்திரிக்கை கொடுத்துட்டு போனாங்க, அவங்க பேர் கூட சத்யாவா. ஆமா, யாரு அவங்க? 5 வருஷத்துக்கு முன்னாடி நம்ம கடையில வேலை செஞ்சாங்களே, உனக்கு ஞாபகம் இல்ல? எனக்கு சுத்தமா ஞாபகம் இல்லம்மா. 5 வருஷத்துக்கு முன்னாடி வேலையை விட்டு போனவங்க கூடமா இன்னும் கான்டாக்ட் வச்சிருக்கீங்க? அவங்க கூட மட்டும் இல்ல, நம்ம கடையில யாரெல்லாம் வேலை செஞ்சுட்டு போனாங்களோ முக்காவாசி பேர்ட்ட இன்னும் நான் பேசிட்டு தான் இருக்கேன். எல்லா ஓனரும் இப்படிதான் இருப்பாங்களாமா? மத்தவங்களாம் எப்படின்னு எனக்கு தெரியாதுப்பா. ஆனா ஒன்னே ஒண்ணு, ஒருத்தவங்க நம்ம மேல வச்சுக்கிற மதிப்பும் மரியாதையும் பணத்தால வரவே வராது. நம்ம அவங்ககிட்ட நடந்துக்கணும்ல, அந்த விதத்துல தான் இருக்கு. ஸ்டாஃபா பார்க்காம ஃபேமிலியே பாரு, அவங்க இப்ப இல்ல, அவங்க லைஃப் லாங் நம்ம கூடயே டிராவல் பண்ணுவாங்க. ஏன்டா சாப்பாடு வீட்லயே வச்சுட்டு வந்துட்டியா? உங்க அப்பா வந்து கொடுத்துட்டு போனாரு, என் வீட்டுல ஏதாவது சண்டையா? என் மேல ரொம்ப தான் அக்கறை. ஒரு போன் கேட்டது தப்பா? என் வயசு பசங்க எல்லாருமே போன் வச்சிருக்காங்க. ஆமா, உங்க அப்பா என்ன வேலை செய்யறேன்னு சொன்ன? கொளுத்து வேலைக்கா. நீ உங்க அப்பாட்ட போன் கேட்டிருந்தியா? இது வந்து கொடுத்துட்டு போயிருந்தாரு. பேசாத இருந்ததுனால தான் போன் கிடைச்சது, அதனால தான் எங்க அப்பா கிட்ட பேசவே இல்லை. உங்க அப்பா உங்களுக்காக தானே கஷ்டப்பட்டு வேலை செய்யறாங்க. அந்த போனை வாங்குறதுக்கு ஏது காசு நீ கேட்கவே இல்லையே. அவர் வச்சிருந்தாருல ஒரு வண்டி, அதை வித்துட்டு தான் வாங்கியிருக்காரு. பாவம், அந்த மனுஷன் சைக்கிள்ல போறாரு. அம்மாவது 10 மாசம் சுமந்தேன் வளர்த்தேன் பெத்தன்னு ஏதாவது சொல்லிட்டே இருப்பாங்க. ஆனா எதுவுமே சொல்லாம நமக்காக கடைசி வரைக்கும் வர ஒரே ஜீவன் அப்பா மட்டும்தாம்மா. உங்க அப்பா கிட்ட போய் ஃபர்ஸ்ட் சாரி கேளுங்க. இப்ப கூட நீ போன் கேட்டதுக்காக ஒரு வருத்தப்பட்டு போலாமா? அவரால் போன் வாங்கி தர முடியலன்னு நினைச்சுதான் வருத்தப்பட்டு போனாரு. அப்பான்றது மிகப்பெரிய பாதுகாப்புமா. அந்த பாதுகாப்பு இல்லைன்னு வச்சுக்கேன், ரோட்ல கூட ஒன்னும் நிம்மதியா நடந்து போக முடியாது. அப்பா இல்லாத வாழ்க்கை ரொம்ப கஷ்டமா, அது எனக்கு நல்லா தெரியும். ஏதோ சொல்லணும்னு தோணுச்சு, சொல்லிட்டேன்.